தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். தேவ ஜனமே, ஆண்டவர் யாக்கோபை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த யாக்கோபு துரத்தப்பட்டவனாயிருந்தான். இங்கே யாக்கோபு தேவ ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிறையாக கொண்டு போகப்படுகிறதையும் சிறையாக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே, தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்புவார். உன் கட்டுகளிலிருந்து அவர் உன்னை கட்டவிழ்ப்பார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதான உங்கள் கணவன்மார்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் சகோதர சகோதரிகள் காணப்படுகிறதான சிறையிருப்பிலிருந்து யார் யாருக்காக நீங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, யார் யாருக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யாக்கோபை நான் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன். அந்த யாக்கோபை நான் கட்டுகளிலிருந்து கட்டவிழ்ப்பேன். அந்த யாக்கோபை தூரத்திலிருந்து நான் சேர்த்து கொள்ளுவேன். சேர்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவன் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்திருப்பான். அவன் சுகித்திருப்பான். ஆமாங்க, ஆண்டவர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வரது மாத்திரமில்லை, ஒரு சிறையிருப்பிலிருந்து வந்துட்டு திரும்ப அவங்க வாழ்க்கை எழும்புறதுன்றது லேஸ்பட்ட காரியம் இல்லைங்க. லேஸ்பட்ட அனுபவம் இல்லை. வாழ்க்கை கட்டப்படணும், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவங்க எதிர்காலங்கள் கட்டப்படணும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் திரும்பி வந்து அமர்ந்து பதட்டம் இல்லாமல், மேலே இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீங்க, நாங்கள் சொல்லப்பட்டு இருக்கோம், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை திரும்பி வந்து அமர்ந்து சுகமாய் இருக்கப்பட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையும் பார்த்து சொல்லுகிறார், நீ சிறை இருப்பில் இருக்கிற, நான் சிறை இருப்பிலிருந்து நான் உன்னை திருப்புறேன். திருப்புறது மாத்திரமல்ல, நீ வந்து அமர்ந்து சுகித்திருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி. எந்த போராட்டமும், எந்த விக்கினமும், எந்த வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பின் அனுபவம் இல்லாமல் உன்னை தித்திப்பாய், இனிமையாய், சுகமாய் உன்னை இருக்க பண்ணுவேன். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சுகமாய் இருக்க பண்ணுவார், சுகித்திருக்க பண்ணுவார். உங்களை சுற்றி யார் யாருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கையை அவருடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை கட்டவிழ்த்து கொண்டு வந்து அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுகிறதை உடைய கண்கள் காணும். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரை சிறையாக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பிலிருந்து திருப்பி அவர்களை திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுவார், சுகமாக இருக்க பண்ணுவார், தப்ப பண்ணுவார். God bless you. God bless you.